ரொம்ப நாளாக பிரியாணி ரெசிபி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆம்பூர் பிரியாணி தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். 2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் வந்து 7 விசில்னால் கரெக்டாக டைம் பார்த்தோம்னா 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா 7 விசில் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். நான் வந்து நல்லா வந்து 2 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். ஜீரா சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறேன். கறியும் 2 கிலோ, ரைஸும் 2 கிலோ எடுத்துக்கிட்டேன். நெய்யும் வந்து ஒரு 5 டீஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க. வெங்காயம் வந்து 3 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு வந்து பட்டை, லவங்கு, ஏலங்காய் 5 போட்டு தாளிச்சப்புறம் வெங்காயத்தையும் போட்டுட்டு புதினா, கொத்தமல்லி 2 கைப்பிடி அதுவும் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சியும் பூண்டு வந்து தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி அரைக்கணும். இதுதான் ஆம்பூர் பிரியாணிலே சீக்ரெட்டு. அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய் வந்து 2 கிலோவுக்கு வந்து 20 மிளகாய் வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதையுமே வந்து ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மிளகாய் பேஸ்ட்டும் போடணும். தக்காளி வந்து 2 கிலோவுக்கு 2 தக்காளி போதும். வந்து புளிப்பு சுவை வந்து அதிகமாக தெரிஞ்சிடக்கூடாது தக்காளி போட்டால். அப்புறம் தயிர் வந்து 100 கிராம் போட்டுக்கிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சதை போட்டுக்கோங்க. நான் வந்து மட்டனில் வந்து தண்ணி வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். மட்டன் வேகும் போதே தண்ணி அதிகமாக வரும். அதனால் தண்ணி அதிகமாக வச்சிடாதீங்க. நல்லா வெந்துக்கட்டும். அப்புறம் வந்து ஜீரக சம்பா ரைஸை வந்து நல்லா சுடு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியாக ஒலை கொதிச்சுன்னு சொல்லுவோம்ல, நல்லா தண்ணி கொதிச்சப்பறம் ரைஸை போட்டுருங்க. கரெக்டாக ரைஸ் வந்து 10 நிமிஷம் வந்து கொதிச்சா போதுங்க. ரைஸ் வந்து ஒரு 40% தான் குக் ஆகிருக்கணும் அந்த சுடுதண்ணியில். அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக ரைஸை எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சப்பறம் இதில் எந்த மசாலாவும் போட தேவையில்லை. நம்ம போட்டு வரமிளகா பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இது மற்ற இருந்தால் வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாதுங்க. அப்புறம் வடிச்சு கிரேவியோடு சேர்த்துட்டு 15 நிமிஷம் தம்மில் போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே வீடியோ வந்து எடுக்க முடியலங்க, சார்ஜ் இல்லை ஃபோனில். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.